தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினோட தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு இயக்குனர் நெல்சன் மனைவி மோனிஷா பணம் உதவி செஞ்சிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கோணத்தில் வந்து போலீசார் இப்போ விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. இவரோட வங்கி கணக்குல இருந்து மொட்டை கிருஷ்ணனுக்கு 75 லட்சம் ரூபாய் பண பரிமாற்றம் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. அது எதுக்கு அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் வந்து இப்போ விசாரணை போய்கிட்டு இருக்குது. மொட்டை கிருஷ்ணனும் மோனிஷாவும் பேசிய தொலைபேசி உரையாடல் வந்து பார்த்தீங்கன்னா போலீசார் வந்து இவங்க சந்தேகப்பட்டதுனால தான் இப்போ வந்து இந்த விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொட்டை கிருஷ்ணன் வந்து பள்ளி காலத்திலேருந்தே மோனிஷாவுக்கு ஒரு நல்ல நண்பர் அப்படின்ற ஒரு கோணத்திலும் வந்து அதுக்கடுத்து வந்து அவரோட வழக்கறிஞர் அப்படின்றதுனாலும் தனக்கு அவரோட வழக்கு தொடர்பாக பழக்கம் இருப்பதாகவும் மோனிஷா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை கிருஷ்ணனுக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்பு இருக்கிறது அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்ற மாதிரிமே வந்து மோனிஷா சொல்லியிருக்காங்க. இதடுத்து எப்போது விசாரணை அழைத்தாலும் நான் ஆஜராகணும் அப்படின்ற மாதிரிமே சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிபந்தனைகளோட படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வீட்டிலேயே வந்து வச்சிருக்கிறாங்க. இதுக்கடுத்து இந்த நிலையில தான் மோனிஷா வங்கி கணக்குல இருந்து 75 லட்சம் வந்து மொட்டை கிருஷ்ணனுக்கு வந்து பண பரிமாற்றம் வந்து செய்யப்பட்டிருக்குது. இதனால வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு வந்து மோனிஷா பண உதவி செஞ்சிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கோணத்திலையுமே வந்து போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நண்பர் அப்படின்ற ஒரு முறையில தான் வந்து மொட்டை கிருஷ்ணனுக்கு நான் வந்து பணம் கொடுத்ததா வந்து மோனிஷா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கடுத்து வந்து மேலும் மொட்டை கிருஷ்ணனும் மோனிஷாவும் வந்து சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் சந்திச்சு பேசியிருந்திருக்கிறாங்க. இதுவுமே வந்து இப்போதான் தெரிஞ்சிருக்குது. இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் நெல்சனிடமும் வந்து இதோட விசாரணை வந்து நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்கிறாங்க.